the visible world is controlled by the invisible world. உன் கையை தூக்குனினா உன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் உயர்த்தப்படும். உன் கை தூக்கம் எதிரிகள் சிதற ஆரம்பிப்பார்கள். கடைசியில் நிலையா நின்ன உன்ன எதிரி அமலேக்கியனை விரட்டி அடிச்சாங்க. கர்த்தர் சொன்ன, அமலேக்கியனுடைய குழந்தைய கூட விடாத. அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக வேலை செய்தான். புரியுதா உங்களுக்கு? சிங்காசனம்னா என்ன? ராஜ்யம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் போரிடுவர்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக வேலை செய்வீர்கள் என்றால் you are damaging your children. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள். அமலேக்கியனுடைய பிள்ளைகளை விரட்டி என்ன செஞ்சாய்? கொன்னாய். ஆடு மாடுகள் எல்லாம் அழிச்சாய். அப்படின்னு என்ன? அவருடைய செல்வங்கள் அழிக்கப்படுகிறது. ஐயா, நான் சர்ச்சுக்கு போகலாம் எவ்வளவு நடந்து, அப்படி இல்லை. சர்ச்சுக்கு போகலன்னா பிரச்சனை இல்லை, நீ படத்துக்கே போனால் கூட ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் த கிங்டம், எங்கே தொட்டா அவனுக்கு வலிக்குமோ அங்கே தொடுவார். இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் செய்யுங்க. நம்ம எழுதிலாம் கொடுக்கல கடவுள்கிட்ட. நம்ம போய் கடவுள்கிட்ட கையை காட்டுறோம். அவர் யாரை வீக் ஆக்கணுமோ யாரை ஸ்ட்ராங் ஆக்கணுமோ ஸ்ட்ராங் ஆக்குறாரு. ஒரு வாரில் நீ ஜெயிக்கணும்னா கட்டாயம் நீ ஸ்ட்ராங் ஆகி தானே ஆகணும். நீ ஸ்ட்ராங் ஆகணும்னா வீக் ஆகி தானே ஆகணும். இதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். இது நம்ம எழுதி கொடுக்கறதே கிடையாது. We just lift up our hands, that's all. ஜெயிச்சிட்டாய். பார், இதையெல்லாம் ஒரு புக்கில் எழுதி ஜனங்களுக்கு வாசின்னு சொல்லலை. யாருக்கு வாசி? யோசுவா காது கேட்குற மாதிரி வாசி. ஏன் ஆண்டவரே? அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம கத்தியை சுத்துறனால ஜெயிச்சோம்னு. அவன் காது கேட்க சொல்லு. டே, நீ கத்தியை சுத்துறனால இங்கே நடக்கலடா, நான் தேவனுடைய சமூகத்தில் நின்னனால தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லு. யோசுவாவுடைய வாள் சுழற்றினதுனால அல்ல, தேவனுடைய கோலை பிடித்துக்கணும் நின்றதினால். அதனால எழுது. வெற்றிகள் அனைத்தும் உன் கையில் இருக்கிற வாள்ல இல்லை யோசுவா, என் கையில் இருக்கிற கோல்ல தான் இருக்கு. அவனும் நாளைக்கு ஒரு தலைவனாகும் போது அதே போல கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி நிற்க வேண்டும் என்று கற்றுக்கொடுனாரு. அது கேட்டனால தான் அவன் ஆயி பட்டணத்தை சண்டை போடும்போது அவன் கோலை பிடிச்சி நிற்கிறான், அடிக்கிறான் கைதட்டு. The same impartation from Moses to Joshua. கைதட்டி ஆமென்.